ஓதி வச்ச சிவ சிவ என்ற சத்தம் எங்கள் முருகேசா தங்க மகிழ்வாச அரைய ரெண்டு சத்தம்
இந்த நேரத்துல போய்கிறாரு ஏறி வலிக்க. செய்யறாங்க. நீ யாரு? எந்த ஊரு? உன் பேரு என்ன? சொல்லுமா ஒரு
உமா பார்வதிக்கு ஆதி பெண்ணாக பணிவிடை வேலை செய்வது வரக்கூடிய ராணியம்மா பார்க்கணும் அம்மையா சிந்தாதி அடிச்சு வந்து விட்டு மறுபடி மீனாட்சி தோழி அநேக மக்கள் அம்மா மங்கள உண்டாகட்டே வந்து பாதம் பணிந்த கமலங்களை ஆதாரமாக செலுத்தபடியால் என்றென்றைக்கும் வயக்கடவுது. அம்மா மீனாட்சி, மீனாட்சி என்னுடைய கணவர் எங்கே சென்றிருக்கிறார்? உனக்கு ஏதாவது அதிகாலையில் சென்றவர் இன்னும் வீடு வரவில்லை. அதிகாலையில் சென்றவர் வீடு வரவில்லை. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரியுமா? வந்து பாருமா, அது மட்டுமா? கண்கள் போது எப்படி இருக்கா தெரியுமா? கண்கள் போதுமா? அம்மா, அவரை பார்ப்பதற்கு ஓர் இரண்டு கண்டு பத்தாது, ஓராயிரம் கண்டு வேணும். அப்பேற்பட்ட அழகா போனது. அது மட்டுமா? உன்னுடைய கணவனாகப்பட்டவர் நீலகண்டர் அழைத்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆட்சியை வந்து நீ நேரே வந்து பலகோலத்தை நேரே வந்து பாருங்கம்மா. ஐயோ அழைத்து பார்க்கலாம். இருகுறளாக கேட்கின்றது. இன்னும் ஒரு முறை கூட்டு மறுபடியும் கூட்டுவாங்க. 2 பேர் சொல்லுங்க. ஓ சுவாமி, அம்மாவுக்கு 2 அப்படியா? என்ன 2 அப்படியா? ஒரு ஆண்டியா தானே எனக்கு? இல்ல எங்க வச்சுக்கிற அப்படியே 2 வரல கேக்குது. இன்னொரு முறை கூட்டு பாருங்க. அப்ப கொட்டி பாஸ் மறுபடியும் தெரியும். ஒரு ட்ரெயின் பாஸ் இருக்கு இல்லையா? அந்த பாஸ்ல போடுவாங்க. ஓ பிராணபதி, பாரதா நான் என்னோட அப்ப இவரு யாரு? இவரு யாரு? அவர் முன்னாடி வந்தா பாரு, அவங்க கூட்டிதான் இருக்கும். நாதாக அஸ்தாரோடா
போடுறாங்க. என்ன பாரதா உமா பார்வதி மகனோட ஏந்திரமா பாரதா வதடி பாடி நிறந்தன் பார்வதியே என்ன சுந்திரமே என் பாதத்தை படிந்தபடினால் கல்லும் காவர வரைக்கும் புல்லும் போல வரைக்கும் சுகமாய் வாழ கடவுது. பாரதா பார்வதி மீனாட்சி என்ன பார்க்க வந்த காட்சியே பார்வதி மீனாட்சி ஓடி ஓடி வந்தியே ஓடி ஓடி வந்தியே ஏன் வழியில தெளிங்கி நிற்கிறாய்? எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டாம். ஓடி வந்து மீனாட்சி தோழியானவள் 5 முகத்தோடு இருப்பதை மீனாட்சி தோழியானவள் தெரிவித்தால் தாங்கள் 5 முகத்தோடு இருப்பதை அந்த காட்சியை பார்க்கலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்து உன்னோடு இன்னும் ஒருவர் அமர்ந்திருந்தாரே அவர் யாரு? சரியாக கூறுங்க. சரியாக கூறுங்க. பார்வதா அண்ணவன் வழக்கம் போலவே என் காட்சியை காணும்படியாக வந்தான். அல்லது சத்தியலோகத்திலே பாருங்கள் சிமாவனத்தில் அமருவேன் தெரிவித்து அண்ணவன் என்ன தெரிவித்தால் உனக்கு 5 சிரம் எனக்கு 4 சிரம் உன்னடக்கூடிய சிம்மாதனத்தில் அமர மாட்டேன். உன்னா போலவே எனக்கு 5 சிரம் இருந்தால் அமருவேன் தெரிவித்தான். இதனால் தன்னை வேதனை வந்தது. அப்படியா? ஓ நானா என்ன கெடுது என்னதான் கெடுதி வந்து நின்றது எனக்கு விவரமாக தெரிவிக்க வேண்டும். நானா என்ன பாரதா தான தோலத்தை
ஈஸ்வரன் தந்ததும் நானே கடவுள் நானே தோலை தட்டி தோலை தட்டி ஆட்கழித்து கூறி பேசுகின்றான். நானே கடவுள், நானே படி அளக்க கூடியவன். இந்த கைலாயமே எனக்கு சொந்தம், உமா பார்வதி எனக்கு சொந்தம். அப்படி என்று தூரி பேசுகிறான். பெண்ணே பார்வதா, பெண்ணே பார்வதா, இருக்கின்றது. இது அவனை ஜெயிக்க என்னாலாகாது. நமக்கெல்லாம் மேலாக என் அண்ணாவுடைய கண்ணப்பாடு எங்க இருக்கிறான்? அடி தையல் பார்வதி, தையல் பார்வதி அழைக்கல தரணியில் உள்ள மாத ஐயமே கேட்டபடி எல்லாம் தருவேன். இந்த ஐயமே இவனை போல் வானோர் கொண்டோர் இல்லை. பார்வதா, எத்தனையோ என்ன கோரி தவம் செய்கின்றார். அவருக்கெல்லாம் இவனை போல் ஆணவன் கொண்டான் இதுவரைக்கும் கண்டதில்லை. இந்த ஜீவனுக்கு நான் என்ன செய்வேன்? இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் நீதான் சொல்ல வேண்டும். இவனை ஜெயிக்க உன்னாலும் ஆகாது, என்னாலும் ஆகாது. நமக்கெல்லாம் மேலாக என் அண்ணாவாகிய கண்ணபிரான் இருக்கின்றார். அண்ணவரை தோத்தரைத்து வர வைத்தால் தான் இதுக்கு அண்ணாவாகிய கண்ணன் வந்தால் இதற்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுவார். வருக வருக வைகுந்த வாசனே வருக, வைகுந்த வாசனே வருக வருக வைகுந்த வாசனே வருக, வருக வருக என் வாசவன் என் முன்னே வருகவே. வருக வருக கண்ணனா பணி வண்ணனா வருக வருக. கார்மேக வண்ணா பக்காச்சலா உன் தங்கையானவள் அழைத்து புலம்புகின்றேன். எங்கிருந்தாலும் ஓடி ஓடி வந்து உன் தங்கையின் குறையை தீர்க்க வேண்டும் அண்ணா. உமா பார்வதியானது தன்னுடைய அண்ணாவாகிய மாலாகிய கண்ணனை நினைத்து இப்பேற்பட்ட இடர் வந்து விட்டது, எங்களை ஆதரிக்க வேண்டும் அண்ணா என்று ஜபம் செய்து சோத்திரம் செய்ய அவ மாலாகிய கண்ணன் தருவார். அன்னவரால் தரப்படும்.